Good morning students, I welcome you to the Shiva online class. In last class we have seen the subscription and today also we are going to see the subscription sum, okay. Once again I am repeating the same rules for you, okay. Subscription receive பண்ணதை எதெல்லாம் add பண்ணணும் எதெல்லாம் less பண்ணணும்ன்றதை இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி. உன்னோட நோட்டில் இந்த நோட்ஸை எழுதி வச்சுக்கோ சரியா. Subscription received, so subscription receive ஆன அமௌண்ட்டில் எதை ஆட் பண்ண போகிறோம், add current year outstanding, அதாவது இன்னும் நமக்கு பேலன்ஸ் வர வேண்டிய அமௌண்ட்டு கரண்ட் இயரில் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணணும், ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் ரிசீவ்ட் இன் கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயரில் வர வேண்டிய அமௌண்ட்டு கரண்ட் இயரில் நீ ரிசீவ் பண்ணியிருந்தனா அந்த டிரான்சாக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் ரிசீவ்ட் இன் தி கரண்ட் இயர், ஓகே. லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் சொல்கிற கவனி. லாஸ்ட் இயரோட அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஓகேவா, லாஸ்ட் இயர் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டு கரண்ட் இயரில் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், லாஸ்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங், நெக்ஸ்ட் இயரில் ரிசீவ் பண்ண அமௌண்ட் கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஐட்டம்ஸையும் ஆட் எது லெஸ்ன்னு தெரிஞ்சால் தான் சப்ஸ்கிரிப்ஷனோட சம்மை நம்மளால் போட முடியும். Now we just move on to the sum. In this sum, compute the income from the subscription. Subscription ஓடதுல income எவ்வளோ receive ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் calculate பண்ண போகிறோம். So the question is particulars 1/1/18, opening இது closing இது. Outstanding subscriptionல first ஓடது last yearல எவ்வளோ இருக்கு 10,000, so current yearக்கு எவ்வளோ இருக்கு 7,000. So last yearல இருக்கிற outstanding நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணணும், இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணணும், ஓகேவா. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 3,000 rupees 5,000. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம ரிசீவ் பண்ண இந்த 5,000 நம்ம மைனஸ் பண்ணணும், கரண்ட் இயரோட அமௌண்ட்டை ஆட் பண்ணணும், ஓகே. அட் லாஸ்ட் தி கிவன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஃபார் 2018 இஸ் 1,50,000. ஸோ மொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் அந்த இயருக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க 1,50,000. நவ் வி ஜஸ்ட் மூவ் ஆன் டு த சம். Calculation of income from subscription for the year 2018. இதோட ஃபார்மேட் இதுதான், ஓகேவா. ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் புட் த பர்டிகுலர்ஸ், ரெண்டு காலத்துலேயுமே அமௌண்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தில் கேல்குலேஷன், செகண்ட் காலத்தில் டோட்டலை கொண்டு வரோம், ஓகே. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஃபார் 2018 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,50,000. தென் யூ மஸ்ட் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 2018. ஸோ 2017ஓட அமௌண்ட்டு 2018ல் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ 3,000 rupees, ஓகே. சப்ஸ்கிரிப்ஷனோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தோம் 7,000. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 10,000. யூ வில் கெட் 1,60,000. The next subscription outstanding in 2017 10,000 rupees. Subscription received in 2018 is 5,000. Again you just add these two items 15,000. So இதில் 1,60,000 15,000 ரெடியூஸ் பண்ணனா 1,45,000. ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதுக்கான இதை கோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். திருப்பி சொல்கிறேன் கவனி. கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் ரிசீவ் ஆனது, ஓகேவா. இது ரெண்டு ஐட்டம்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். யூ மஸ்ட் ரெடியூஸ் த லாஸ்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங், நெக்ஸ்ட் இயர் கரண்ட் இயருக்கு நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும், ஓகேவா. This is the calculation of the income from the subscription. Suppose இதே question income and expenditure போடணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். Look at the question. Prepare income and expenditure account for the year 31/12/2018. So subscription receive ஆன amount எவ்வளோ 16,000. Last year 2018 என்ன அர்த்தம், last year outstanding amount எவ்வளோ 3,000. 5,000 rupees 2019, அதாவது received in advance எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 5,000 rupees. 2018 கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 4,000, கரண்ட் இயரோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2,000. ஸோ இந்த ரெண்டு ஐட்டம் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரோடது என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஜஸ்ட் ரைட் லைக் திஸ், டெபிட் கிரெடிட், ஓகே. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended ஃபார்மேட் இதுதான். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எதுவுமே வராது, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்றதுனால இது இன்கம், ஓகே. பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இஸ் 16,000 லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் 2017. ஸோ 2017ல் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 3,000, ரெடியூஸ் பண்ணனா 13,000. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஃபார் 2019 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000 rupees, ரெடியூஸ் பண்ணால் 8,000.
The next subscription due for 2018 outstanding amount எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 4000 ஆட் பண்ணால் 12000. லாஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் கரண்ட் இயருக்கு நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் 2000. ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 14000. திஸ் இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் சம். ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான். திருப்பி சொல்கிறேன் கவனி. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இல்லை 2017 மைனஸ் பண்ணணும், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2019 ரெடியூஸ் பண்ணணும். ஆட் பண்ண போகிறது கரண்ட் இயரோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே. ஸோ 2018 அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டும் 2018ஓட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸையும் ஆட் பண்ணால் 14000 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் we are going to see the treatment of the consumable items. கன்சியூமபிளோட ஐட்டம்ஸில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம். The first rule for the consumption is opening stock ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. You must add purchase in that. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கில் என்ன ஆட் பண்ணணும், பர்ச்சேஸ் ஆட் பண்ணிவிட்டு and afterwards reduce the closing stock. So closing stock என்ன பண்ணணும், reduce பண்ணணும். Once again I'm repeating, opening stock கொடுத்துருப்பாங்க, you must add the purchase then minus the closing stock. So consumption ஓட amount இவ்வளோ வரும். And next is closing stock. So closing stock balance sheetல எங்கே வரும், asset sideல போடணும். ஓகேவா. And next is sale of consumable items. சேல்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இன்கம் சைடில் என்ட்ரு பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் கவனி. எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கன்சம்ஷனோட அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக், தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஆட் த பர்ச்சேஸ், தென் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும், நமக்கு பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும் அசட் சைடில். சேல்ஸ் எங்கே என்ட்ரு பண்ணுவோம், இன்கம் சைடில் என்ட்ரு பண்ண போகிறோம். Now we just move on to the sum. How it will be appear in the final accounts. So final accountsனா என்ன அர்த்தம், பேலன்ஸ் ஷீட்டும் சேர்த்து போடணும்னு அர்த்தம். The question is the stock of the material for 1/4/2018. That means opening stock is 3000. Stock material is purchased for ₹9,000. So purchase oda amount evlo 9000. Sale of sports material. Sales oda amount என்ன 500. And next is the stock of the material at 31/3/2019. அதாவது closing stock oda amount என்ன 4000. ஸோ கன்சம்ஷனோட அமௌண்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஜஸ்ட் புட் த டெபிட் அண்ட் கிரெடிட் அண்ட் ஜஸ்ட் என்டர் இட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/3/2019. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு, இந்த ஹெட்டிங் கட்டாயம் எழுதணும். ஓகேவா. 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஓப்பனிங் ஸ்டாக் 3000, தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஆட் பர்ச்சேஸ் 9000, add பண்ணா எவ்வளோ வரும் 12000, then reduce the closing stock 4000, then the amount is 8000. இன்கம் சைடில் சேல் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோட அமௌண்ட்டை 500 rupees என்ட்ரு பண்ணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இவ்வளோ தான், ரெண்டு சைடு ஈவனாக டாலி பண்ண வேண்டாம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2019 liabilities assets. க்ளோசிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் என்ன 4000. அந்த 4000 நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு பண்ண போகிறோம். Once again I repeating for you, income and expenditure account for the year ended. So expenditure side தான் என்ன பண்ண போகிறோம், sports material consumed calculate பண்ண போகிறோம். What is the formula for that? Opening stock plus purchase minus closing stock. Sales என்ன பண்ணணும், income side என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக்கை வேறு எங்கேயும் போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் என்ட்ரு பண்ணணும். ஆசட் இஸ் த நெக்ஸ்ட் சம். இந்த சம்மில் ஸ்டேஷ்னரியோட ஐட்டம்ஸை கன்சியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டமில் வந்து சேல்ஸ் கொடுக்கல, ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு என்டர். ஓகே, லுக் அட் த சம். 2 stationery consumed, opening stock is 300, add the purchase 1500, then we will get 1800, reduce closing stock 200, so your amount is 1600. So balance sheet la enna sonna, closing stock oda amount entry pada pora, asset side 200 rupees. This is the treatment of the consumable items. One of the 3 marks sum la romba important ana sum. Okay va. Once again I am repeating for you, consumption calculate பண்றதுக்கு opening stock plus purchase minus closing stock. Okay students, next we are going to see the treatment of income and expenditure to the specific fund. So specific fund னு क्वेश्चनல கொடுத்திருந்தா அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So specific fund எங்க வரும் அப்படினு பார்த்தனா பேலன்ஸ் ஷீட்ல தான் அப்பியர் பண்ணும். So liabilities சைடுலயும் asset சைடுலயும் என்னென்ன ஐட்டம்ஸ் கோட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். Liability side price fund ஓட amount கொடுத்திருப்பாங்க. You must add interest received. Interest received னு amount இருக்கும். ஸோ அந்த amount என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். Next donation received அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. You must add it.
நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் கவனி. ப்ரைஸ் ஃபண்டு கூட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்ற அமௌண்ட்டை ஆட் பண்ணணும், டொனேஷன் ரிசீவ்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். யூ மஸ்ட் ரெடியூஸ் த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இது எல்லாமே எங்கே வரணும், லைபிலிட்டிஸ் சைடில் தான் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் அசட் சைடில் என்ன போடணும் அப்படின்னா ப்ரைஸ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே என்ன அர்த்தம், அசட் ஐட்டம். ஸோ ப்ரைஸ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே நம்ம போடணும், அசட் சைடில். ஸோ தீஸ் ஐட்டம்ஸ் வில் பி அப்பியர் இன் த liabilities and this will be appear in the asset side. Now we just move on to the sum. How will appear in the final accounts? So final accounts என்ன அர்த்தம், balance sheet. Particulars they given, price fund is 60,000, price fund investment is 60,000, and next is interest received is 6,000, price distributed 8,000, donation received is 12,000. Like this they will give the question for you. So first என்ன பண்ண போற, balance sheet. So balance sheet as on 31/3/2018. So liability side price ஃபண்டோட அமௌண்ட் என்ன, 60,000. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளோ, 6,000 rupees. நெக்ஸ்ட் டொனேஷன் ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, 12,000. யூ ஜஸ்ட் ஆட் தீஸ் 3 items. இந்த ஐட்டம்ஸ் அப்படியே ஆட் பண்ணும், 78,000. தென் ரெடியூஸ் த ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, 8,000. ரெடியூஸ் பண்ணனா 70,000. ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகிற, liability சைடில் காட்டணும். The next is the asset side. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ, 60,000. இதில் ரெண்டுலேயுமே பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகாது, ஓகேவா. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு பார்ட்டு, அதர் இன்ஃபர்மேஷனில் இதை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா liability சைடில் இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2018. இன் liability சைட் ப்ரைஸ் ஃபண்டில் ஆட் தி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் அண்ட் டொனேஷன் ரிசீவ். இது ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டடை ரெடியூஸ் பண்ணி போடுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அசட். ஸோ அசட் சைடில் இதை என்ட்ரு பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் பேலன்ஸ் ஷீட். ஐ ஹோப் பேலன்ஸ் ஷீட்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். liability சைடு, அசட் சைடு. சப்போஸ் கேபிட்டலோட அமௌண்ட் நமக்கு மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகாது, ரெண்டு சைடுமே பேலன்ஸ் ஷீட்டில் டேலி ஆகாது. ஸோ கேபிட்டல் ஃபண்டு எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் கால்குலேஷன் ஆஃப் தி ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். liabilities ஐட்டம்ஸ், அசட்ஸ் ஐட்டம்ஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஸ்ஸிங் ஃபிகராக என்ன இருக்கும், கேபிட்டல் ஃபண்ட் இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் ஃபண்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், அசட்ஸ் மைனஸ் liabilities. அசட்ஸோட ஐட்டம்ஸ் தான் ஹெவியாக இருக்கும். ஸோ அதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், liabilities மைனஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் ஃபண்ட். திருப்பி சொல்கிறேன் கவனி. liabilities சைடில் கேபிட்டலோட அமௌண்ட்டு மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்கும். ஸோ கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அசட்ஸில் இருந்து liabilities ஐட்டம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் நமக்கு கிடைக்கும். Now we just see the sum. How to compute the capital fund. எப்படி கேபிட்டல் ஃபண்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்னிச்சர் என்ன ஐட்டம் இது, asset. Buildings is asset. Subscription outstanding is asset. Subscription received in advance na liabilities item. Investment asset. Next is loan borrow. Loan na enga varano, liability. Cash in hand asset item. Cash at bank asset item. Okay. Now you just open the balance sheet. Balance sheet as on 31/3/2018. So first என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்ம liabilities side தான் கோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அசட்ஸை கோட் பண்ணுவோம். ஓகேவா. ஒன்ஸ் அகேன் நம்ம ரிப்பீட்டிங், எப்பயுமே liabilities ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ணுவோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எதை நம்ம கோட் பண்ணணும், அசட் சைட். ஸோ அசட்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது, பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட். ஸோ டோட்டல் போட்டோம் அப்படின்னா 1,30,000. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்பயும் போல் கேபிட்டல் ஃபண்டை எழுதிடணும். ஓகேவா. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் போட்டுட்டு பேலன்சிங் ஃபிகர் காட்டிட்டு இட் ஜஸ்ட் லீவ் சம் ஸ்பேஸ், அங்கே எதுவுமே நீ கோட் பண்ண வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லோன் borrowed. ஸோ 10,000 rupees. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1,30,000 என்ன பண்ண போகிற, 15,000 ரெடியூஸ் பண்ணனா 1,15,000. புரிஞ்சுதா. இந்த சைட் டோட்டலில் இருந்து இது ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்சிங் ஃபிகரோட அமௌண்ட்டை கோட் பண்ணு. எடுத்த உடனே liabilities கோட் பண்ணக்கூடாது. இந்த கேபிட்டல் ஃபண்டு கீழே வந்தாலும் தப்பு தான். புரிஞ்சுதா. கேபிட்டல் தான் எப்பயுமே liabilitiesல ஃபர்ஸ்ட் வரணும். திருப்பி சொல்கிறேன் கவனி. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் கோட் தி அசட்ஸ் ஐட்டம்ஸ். அசட்ஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ மஸ்ட் ரைட் த கேபிட்டல் ஃபண்ட். கேபிட்டல் ஃபண்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ மஸ்ட் நாட் கோட் எனி அமௌண்ட். எந்த அமௌண்ட்டும் கோட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர்வர்ட்ஸ் லோன் borrow, சப்ஸ்கிரிப்ஷன் என்ன liabilities ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களோ கோட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணி ஆன்சர் எடுத்து பேலன்சிங் ஃபிகராக காட்டும்.
புரிஞ்சுதா? I hope you students you can understand this lesson. I hope you students you can understand this lesson. இந்த சாப்டர் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஹோம்ஒர்க்கை உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறேன், நீ எனக்கு அப்லோட் பண்ணு. Thank you students.